வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஜினியரிங் சர்வேயில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான எம்சிக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்றது ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த ரூலிங் பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங் இஸ் டு. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங்கில் முக்கியமான பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எதுன்னு பார்த்தோன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட். அதுதான் இந்த பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங்கோட முக்கியமான principles. அப்போ ஆப்ஷன் ஏ ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the survey in which the curvature of the earth is taken into account is called. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் சர்வேயில் இந்த எர்த்தோட கர்வேச்சரை கணக்கில் எடுத்துக்குவோம். அந்த மாதிரி எர்த்தோட கர்வேச்சரை நம்ம சேர்த்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய அந்த டைப் ஆஃப் சர்வே பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சர்வே நம்ம எப்படி சொல்வோம்னா ஜியோடெட்டிக் சர்வே அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். எர்த்தோட கர்வேச்சரை ஜியோடெட்டிக் சர்வேல தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வேஸ் which are carried out to provide a national grid of control for preparation of accurate map of large areas are known as. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த சர்வேயில் பெரிய ஏரியாவில் அக்யூரேட்டான மேப்பெல்லாம் கண்டுபிடிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ்லாம் தேவை. அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அது எந்த டைப் ஆஃப் சர்வேல இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எந்த சர்வேல இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஜியோடெட்டிக் சர்வேல தான் லார்ஜ் ஏரியா கவர் பண்ணுவோம். ஸ்மால் ஏரியா கவர் பண்ணுறது பிளெயின் சர்வே, லார்ஜ் ஏரியா கவர் பண்ணுறது பார்த்தோன்னா ஜியோடெட்டிக் சர்வே. அதில் தான் அதை வச்சு தான் இந்த மேப்பெல்லாம் அக்யூரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த டைப் ஆஃப் சர்வே தான் நம்ம ஜியோடெட்டிக் சர்வே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வே விச் ஆர் கேரிட் அவுட் டு டிபிக்ட் மவுண்டைன், ரிவர், வாட்டர் பாடிஸ், wooded ஏரியாஸ் அண்ட் அதர் கல்ச்சுரல் டீட்டெயில்ஸ் ஆர் known as. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் சர்வேயில் இந்த மவுண்டன் ஏரியா, ரிவரு, வாட்டர் பாடி, wooded ஏரியாஸ் எல்லாத்தையும் கல்ச்சுரல் ஏரியாஸ் அந்த மாதிரியான இடத்துல ஃபுல்லாக சர்வே பண்ணக்கூடிய அந்த டைப் ஆஃப் சர்வே பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சர்வே நம்ம எப்படி சொல்லுவோம்னா டோப்போகிராஃபிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in order to determine the natural features such as valleys, rivers, lakes, etc., the surveying preferred is. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த நேச்சுரல் ஃபீச்சர்ஸான வேலி, ரிவர், லேக்ஸு, இதிலெல்லாம் சர்வே பண்ணக்கூடிய அந்த டைப் ஆஃப் சர்வே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஏரியாவில் பண்ணக்கூடிய அந்த சர்வே நம்ம எப்படி சொல்லுவோம்னா டோப்போகிராஃபிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் அ வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் நோ ஆங்கிள் ஷுட் பி லெஸ் தென். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் அதில் எவ்வளோ கீழே இருக்கக்கூடாது இந்த வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிளில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிளில் அதோட ஆங்கிள் எவ்வளோ கீழே இருக்கக்கூடாதுன்னா 30 டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடாது. அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following surveying is conducted in order to determine the boundaries of fields, states, houses. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, எந்த டைப் ஆஃப் சர்வேயில் இந்த பவுண்ட்ரி, ஃபீல்டோட பவுண்ட்ரிஸு, ஸ்டேட்டோட பவுண்ட்ரி, ஹவுசஸோட பவுண்ட்ரிஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த சர்வே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எந்த சர்வே வச்சு இந்த மாதிரி பவுண்ட்ரிஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா கெடாஸ்ட்ரல் சர்வே வச்சு தான் இந்த மாதிரியான சர்வே மூலமாக தான் நம்ம இந்த பவுண்ட்ரிஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ சர்வே விச் ஆர் மேட் டு ஃபிக்ஸ் த ப்ராப்பர்ட்டி லைன், calculation of village land area or transfer of land property from one owner to another is known as. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் சர்வேயில் இப்போ இந்த வில்லேஜோட லேண்ட் ஏரியா கால்குலேட் பண்ணணும், ப்ராப்பர்ட்டி லைன் ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு ஓனர்கிட்டேருந்து இன்னொரு ஓனருக்கு இந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அதுக்கு சர்வே பண்ணணும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் எந்த சர்வே தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சர்வே பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடிய சர்வே பேரை நம்ம என்ன சொல்லுவோம்னா கெடாஸ்ட்ரல் சர்வே அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். அப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹைட்ரோகிராஃபிக் சர்வே டீல்ஸ் வித் த மேப்பிங் ஆஃப். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயில் எந்த ஏரியாஸை நம்ம மேப்பிங் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஹைட்ரோகிராஃபிக் சர்வேனால என்னென்னு பார்த்தோன்னா லார்ஜ் வாட்டர் பாடிஸை கவர் பண்ணக்கூடிய, அதில் சர்வே பண்ணக்கூடிய அந்த சர்வே தான் நம்ம ஹைட்ரோகிராஃபிக் சர்வே அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். இப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the survey in which the curvature of earth is ignored is termed as. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த எந்த சர்வேயில் இந்த கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை எடுத்துக்க மாட்டோம், இக்னோர் பண்ணக்கூடிய சர்வே எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வே எதுன்னு பார்த்தோன்னா பிளெயின் சர்வே தான்.
இதே ஜியோடெட்டிக் சர்வேனா கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை வந்து கேல்குலேட் பண்ணுவோம். பிளைன் சர்வேல கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை வந்து கேல்குலேட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த சர்வே தான் பிளைன் சர்வே. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 ஸ்கொயர் ஃபீட் இஸ் ஈக்குவல் டு டேஷ் ஸ்கொயர் மீட்டர். ஸோ அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஈக்குவல் டு 0.0929 ஸ்கொயர் மீட்டர். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அப் டு வாட் அமௌண்ட் ஆஃப் ஏரியா பிளைன் சர்வேயிங் இஸ் டன். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த ஏரியா வரைக்கும் இந்த பிளைன் சர்வேயிங் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ ஏரியா வரைக்கும் நம்ம இந்த பிளைன் சர்வேயிங் கண்டக்ட் பண்ணலாம்னா 250 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியா வரைக்கும் நம்ம வந்து இந்த பிளைன் சர்வேயிங் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் அதுக்குள்ளே இருக்க அந்த ஏரியா இருந்துச்சுன்னா கண்டக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து ஏரியா வந்து 250 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு மேலே வந்து போச்சுன்னா அப்புறம் வந்து ஜியோடெட்டிக் சர்வேயிங் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ இங்கே நம்மளுக்கு பிளைன் சர்வேயிங் வந்து எவ்வளோ ஏரியாக்குள்ளே இருக்குன்னா நம்ம வந்து பிளைன் சர்வேயிங் கண்டக்ட் பண்ணலாம்னா 250 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாக்குள்ளே இருந்துச்சுன்னா பிளைன் சர்வேயிங் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the effect of curvature of earth is neglected in case the area to be surveyed is less than. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அந்த கர்வேச்சர் ஆஃப் எர்த் அந்த எஃபெக்டை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம், தேவைப்படாதுன்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிடுவோம். எப்போனா இந்த சர்வே பண்ணக்கூடிய ஏரியா வந்து எவ்வளோ கீழே இருந்துச்சுன்னா அந்த கர்வேச்சர் ஆஃப் எர்த்து அதை வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்போ எடுத்துக்க மாட்டோம்னா 260 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஸோ 260 ஸ்கொயர் கிலோமீட்டர் கீழே இருந்துச்சுன்னா அப்போ இந்த இதோட கர்வேச்சரை நம்ம வந்து கணக்கில் வந்து எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆர்ட் ஆஃப் டிட்டர்மைனிங் த ரிலேட்டிவ் பொசிஷன் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் ஆர் beneath the surface of earth by means of measurement of distance, directions and elevations is called. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஒரு ஆர்ட்டு, ஸோ அந்த ஆர்ட்டில் நம்ம வந்து எதை வந்து கண்டுபிடிக்கிறோன்னா எர்த் சர்ஃபேஸ்க்கு மேலேயோ இல்லை எர்த் சர்ஃபேஸுக்கு கீழேயோ இந்த டிஸ்டன்ஸ், டேரக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆர்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது பேர் நம்ம என்னன்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா சர்வேயிங் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 ஸ்கொயர் மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ ஸ்கொயர் யார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து ஈக்குவல் டு எவ்வளோ ஸ்கொயர் யார்ட்னு பார்த்தோன்னா 1.196 ஸ்கொயர் யார்ட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜென்ரல் லேஅவுட் ஆஃப் அ நியூ காலனி ஆர் டவுன் ஷோயிங் ரோட்ஸ், மார்க்கெட், ஹாஸ்பிட்டல், ரிவர் எக்ஸெட்ரா இஸ் கால்ட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த ஒரு டவுன்லேயோ இல்லை காலனிலையோ புதுசாக இருக்கக்கூடிய காலனியில் அதோட லேஅவுட்டில் ரோடு, மார்க்கெட், ஹாஸ்பிட்டல், ரிவர் இதெல்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க, லேஅவுட்டில் காமிச்சிருந்தாங்கன்னா அது பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது பேர் என்ன சொல்லுவோம்னா இண்டெக்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். Next question, a survey station must be fixed with reference to a minimum of dash permanent objects. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ஒரு சர்வே ஸ்டேஷன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மினிமமாக எத்தனை பெர்மனெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து தேவை, அதை வச்சு நம்ம வந்து சர்வே ஸ்டேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ எத்தனை மினிமம் பெர்மனெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ தேவைன்னு பார்த்தோன்னா 2 மினிமமான பெர்மனெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து தேவை சர்வே ஸ்டேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரெஃபரன்ஸாக. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து 2 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which type of survey is used for determining different strata in the earth's crust. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் சர்வேல இந்த எர்த் கிரஸ்ட்டில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரேட்டாவெல்லாம் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய சர்வே வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எர்த் கிரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய சர்வே நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஜியாலஜிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், an instrument shaped like watch and is carried in a pocket or attached to one length is called. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தோன்னா அது வந்து வாட்ச் ஷேப்பில் வாட்ச் மாதிரி வந்து இருக்கும், அது நம்ம பாக்கெட்டில் வந்து கேரி பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஒரு லெக்கில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம எப்படி சொல்லுவோம்னா பேசோமீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். Next question, the instrument which register the number of paces of the person carrying it. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு பர்சன் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பேசஸ் வந்து போயிருக்காங்க அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னென்னு பார்த்தோன்னா பேசோமீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 nautical mile is equal to டேஷ் ஃபீட். ஸோ அப்போ ஒரு நாட்டிக்கல் மைல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு நாட்டிக்கல் மைல் ஈக்குவல் டு 6080 ஃபீட்டுக்கு வந்து ஈக்குவலாக வந்துருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ரூட் சர்வேயிங் த ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சர்வேயிங் டு பி டேக்கன் அப் இஸ்.
ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ரூட் சர்வேயிங் ஒரு இன்ஜினியரிங் சர்வேயிங்கில் நம்ம ஃபஸ்ட் அண்டு ஃபோர்மோஸ்ட்டாக முதல்ல எடுக்கக்கூடிய சர்வே வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இன்ஜினியரிங் சர்வேல நம்ம ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய சர்வே வந்து எதுன்னு பார்த்தோன்னா ரெகனைசன்ஸ் சர்வே தான் வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம எடுப்போம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், Tachyometric survey will come under which of the following classification of surveying? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த டாக்கியோமெட்ரிக் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்வே வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வேயில் எந்த கேட்டகரி கீழே வந்து வரும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த டாக்கியோமெட்ரிக் சர்வே வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர்வேயில் எந்த கிளாசிஃபிகேஷன் கீழே வரும்னு பார்த்தோம்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டில் அந்த கிளாசிஃபிகேஷன் கீழே தான் இந்த டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங் வந்து வரும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a topographic survey involves measuring. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ டோப்போகிராஃபிக் சர்வே வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ டோப்போகிராஃபிக் சர்வே வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம்னா அப்போ என்ன மெஷர்மெண்ட்லாம் தேவைன்னு பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் எடுப்போம், டைரக்ஷன்ஸ், எலிவேஷன்ஸ், இதெல்லாம் வந்து இந்த டோப்போகிராஃபிக் சர்வேல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the correct order of the stages of engineering survey is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த இன்ஜினியரிங் சர்வேயோட ஸ்டேஜஸ் 3 ஸ்டேஜஸ் வந்து எத்தனை ஸ்டேஜஸ் இருக்கோ அதோட கரெக்ட் ஆர்டர் வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 4 ஸ்டேஜஸ் வந்துருக்கு, அதோட கரெக்ட் ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தோன்னா ப்ரிலிமினரி சர்வே, செகண்ட் வந்து ரெகனைசன்ஸ், தேர்ட் வந்து மேப் ஸ்டடி, ஃபோர்த் வந்து ஃபைனல் லொகேஷன் அண்ட் டீட்டெயில் சர்வே. ஸோ இதில் இந்த இன்ஜினியரிங் சர்வேயோட கரெக்டான ஆர்டர் வந்து ஸ்டேஜஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னு பார்த்தோன்னா மேப் ஸ்டடி வந்து ஃபஸ்ட்டு வந்து வரும், இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தோன்னா ரெகனைசன்ஸ் சர்வே, இது வந்து செகண்டு. தேர்ட் வந்து பார்த்தோன்னா ப்ரிலிமினரி சர்வே, இது வந்து தேர்டு. ஃபோர்த் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஃபைனல் லொகேஷன் அண்ட் டீட்டெயில் சர்வே, இதுதான் வந்து 4. ஸோ அப்போ எது வந்து கரெக்ட் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சி, பி, ஏ, டி. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரின்சிபல் ஆஃப் சர்வேயிங் ஃபாலோட் டு ப்ரிவெண்ட் அக்யூமுலேஷன் ஆஃப் எரர்ஸ் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த பிரின்சிபல் ஆஃப் சர்வேயில் இந்த எரர்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகாமல் தடுக்கக்கூடிய பிரின்சிபல் ஆஃப் சர்வே வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த பிரின்சிபல்ஸில் வந்து சர்வேயிங் பிரின்சிபலில் இந்த அக்யூமுலேஷன் எரரை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் அந்த பிரின்சிபலை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த எரர்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிறத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 nautical mile ஈக்குவல் டு. ஸோ 1 nautical mile வந்து எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 1 nautical mile ஈக்குவல் டு 1852 மீட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட் மீன்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் ஹோல் டு பார்ட்டாக நம்ம வந்து இந்த பிரின்சிபல் வந்து சர்வே பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த சர்வேங்கில் வந்து பிரின்சிபல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த ஹோல் டு பார்ட் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால அது என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட்டில் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா கொஞ்சமான கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வந்து நல்லா ஹையர் ப்ரெசிஷனாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கொஞ்சமாக கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் பாயிண்ட்ஸை ஹையர் ப்ரெசிஷனாக நம்ம வந்து நல்லா தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட்டோட முக்கியமான மீனிங். ஸோ அதுதான் வந்து இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், in geodetic surveying sum of angles of a spherical triangle should not be greater than. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த ஜியோடெட்டிக் சர்வேயிங்கில் இந்த ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து எவ்வளோக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து ஜியோடெட்டிக் சர்வேயிங்கில் எவ்வளோக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா 540 டிகிரிக்கு மேலே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following survey is carried out to locate the premises, streets, வாட்டர் சப்ளை அண்ட் சானிட்டரி சிஸ்டம். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் சர்வேயில் இந்த ஸ்ட்ரீட்ஸு, வாட்டர் சப்ளை, சானிட்டரி சிஸ்டம்லாம் வந்து லொக்கேட் பண்ணக்கூடிய சர்வே வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த சர்வேயில் இதெல்லாம் வந்து பண்ணுவோன்னு பார்த்தோன்னா சிட்டி சர்வேயில் தான் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த போலார் ஆக்சிஸ் ஆஃப் எர்த் இஸ் அபவுட். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த எர்த்தோட போலார் ஆக்சஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எர்த்தோட போலார் ஆக்சஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ரேஞ்சில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஏரியா ஆஃப் அ பிளாட் டு பி சர்வேட் இன் அபவுட் 1200 km², த மோஸ்ட் சூட்டபிள் மெத்தட் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த சர்வே பண்ணக்கூடிய ஏரியா வந்து 1200 km² மேலே வந்து அந்த ஏரியா வந்து போகும்போது அப்போ இந்த நாளில் எந்த மெத்தட் வந்து சர்வே பண்ணுறதுக்கு சூட்டபிளான மெத்தட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எந்த மெத்தட் வந்து இந்த மாதிரி ஏரியா வந்து லார்ஜ் ஏரியா வந்து போகும்போது கண்டுபிடிப்போம்னு பார்த்தோன்னா ஜியோடெட்டிக் சர்வேயிங் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 hectare இஸ் ஈக்குவல் டு.
ஸோ 1 ஹெக்டார் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 10⁴ மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆப்ஜெக்ட் ஆஃப் சர்வேயிங் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க, இந்த சர்வேயிங்கோட ஆப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ சர்வேயிங்கோட ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா மேப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் அதோட முக்கியமான ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a branch of surveying in which the horizontal and vertical distance of points are obtained by instrumental observation is known as. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் சர்வேயில் இந்த ஹரிசான்டல் டிஸ்டன்ஸும் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அது எந்த டைப் ஆஃப் சர்வேயில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த சர்வேயில் நம்ம ஹரிசான்டல் டிஸ்டன்ஸும் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸும் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோன்னா டாக்கியோமெட்ரிக் சர்வேங்கில் தான் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சர்வே ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் அட். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த சர்வே ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா டேராடனில் தான் வந்து இந்த சர்வே ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் பெட்டர் அக்யூரசி இன் மெஷரிங் அண்ட் பிளாட்டிங் த சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலேஷன் த ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்குலேஷன். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இப்போ இந்த ட்ரையாங்குலேஷனில் வந்து பெட்டர் அக்யூரசி அந்த சைட்ஸில் பிளாட்டிங்லாம் வந்து மெஷர் பண்ணணும் பிளாட் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரையாங்குலேஷன் அப்போ ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்ரையாங்குலேஷனில் நல்ல சைட்ஸில் பிளாட்டிங் மெஷரிங்லாம் வந்து அக்யூரஸியாக வந்து கிடைக்கணும்னா அதோட ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 30 டிகிரி கீழே இருக்கக்கூடாது, அதே மாதிரி 120 டிகிரிக்கு மேலே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அதான் வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், the survey used to determining points of strategic importance is. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஸோ எந்த டைப் ஆஃப் சர்வேயில் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய சர்வே பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய சர்வே பேர் என்னென்னு பார்த்தோன்னா மிலிட்டரி சர்வேஸ். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the difference between the sum of angle of spherical triangle on earth surface to that of the angles of corresponding plane triangle is only once again for every. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் அதே மாதிரி இந்த பிளைன் ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இது ரெண்டு டிஃப்ரென்ஸும் வந்து எவ்வளோ இருக்கும்னா ஒரு செகண்ட் எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 1 செகண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ ஏரியாவுக்கு இந்த ட்ரையாங்கிளோட ஸோ இந்த ஸ்பெரிக்கல் ட்ரையாங்கிள் அண்ட் பிளைன் ட்ரையாங்கிளோட சம் ஆஃப் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா 195.5 கிலோமீட்டர் ஸ்கொயர் அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 1 செகண்ட் வந்து ஒவ்வொரு இந்த கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆங்கிள்ஸ் மெஷர்ட் இன் அ ட்ரையாங்கிள் ஆர் 20 டிகிரி 25 டிகிரி 135 டிகிரி இந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த ட்ரையாங்கிளில் அதோட ஆங்கிள்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 20 டிகிரி 25 டிகிரி 135 டிகிரி வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ட்ரையாங்கிள் நம்ம எப்படி சொல்லுவோம்னா இல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a surveying which is done to prepare detailed drawings of project involving roads, railways, etc. is called. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா எந்த டைப் ஆஃப் சர்வேயில் இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவையான இப்போ ரோட் ப்ராஜெக்ட் ரயில்வே ப்ராஜெக்ட்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு டீட்டெயில் ட்ராயிங்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அது எந்த டைப் ஆஃப் சர்வேங்கில் இந்த மாதிரிலாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எந்த சர்வேங்கன்னு பார்த்தோன்னா இன்ஜினியரிங் சர்வேல தான். ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஈச் ஆங்கிள் மேட் பை சைட்ஸஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் ஒவ்வொரு சைடோட ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும் இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா 60 டிகிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து ஒவ்வொரு சைட்லேயும் 60 டிகிரி ஆங்கிள் வந்து இருந்துச்சுன்னா அதான் வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜியோடிக் சர்வேயிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிளைன் சர்வேயிங் பிகாஸ் ஆஃப். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஜியோடிக் சர்வேயிங் வந்து பிளைன் சர்வேயிங்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை வந்து ஸோ அதுதான் வந்து ஜியோடிக் சர்வேயிங்க்கும் பிளைன் சர்வேயிங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை வந்து ஜியோடிக் சர்வேல வந்து எடுத்துக்குவோம், பிளைன் சர்வேல கர்வேச்சர் ஆஃப் எர்த்தை வந்து கண்டுபிடிக்க மாட்டோம். ஸோ அப்போ அதுதான் வந்து கரெக்டாக ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a survey in which observation of heavenly bodies such as sun or any other fixed star is done is known as. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் சர்வேயில் இந்த ஹெவன்லி பாடிஸ் ஆன சன்னு ஸ்டாரை வந்து ஃபிக்ஸடாக வச்சு அந்த
அப்சர்வேஷன்லாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய சர்வே பேர் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த சர்வே பேர் என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா ஆஸ்ட்ரானாமிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் இன் அ ட்ரையாங்குலேஷன் சிஸ்டம் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த ட்ரையாங்குலேஷன் சிஸ்டத்தில் வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள்னால் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா அது ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிளாக வந்திருக்கும். அதோட பேஸ் ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 56 டிகிரி 14 மினிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் சர்வேயிங் த பொசிஷன் ஆஃப் நியூஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் ஃபிக்ஸட் பை. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ சர்வே வந்து பண்ணும்போது இந்த நியூஸ் ஸ்டேஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பொசிஷன்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னா எப்படி வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. சர்வே வந்து பண்ணும்போது அப்போ நியூஸ் ஸ்டேஷனில் பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணணும்னா அது என்ன தேவைப்படும்னா லீனியர் மெஷர்மெண்ட் எடுக்கணும், ஆங்குலர் மெஷர்மெண்ட் வந்து அந்த சர்வேங்க வந்து நியூஸ் ஸ்டேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். Next question, the Earth's polar axis is shorter than the equatorial axis by. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எர்த்தோட போலார் ஆக்சிஸும் ஈக்குவட்டோரியல் ஆக்சிஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42.95 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்கியாலஜிக்கல் சர்வே இஸ் யூஸ்டு ஃபார். ஸோ இந்த கொஸ்டினில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து எதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பழங்காலத்து பொருட்களை இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் தோண்டி எடுப்பாங்க. ஸோ எர்த்துலேருந்து. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து தேவைப்படுது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி அன்எர்த்திங் ரிலிக்ஸ் ஆஃப் ஆன்டிக்விட்டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த எர்த் ஷேப் மே பி ட்ரீட்டட் அஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எர்த்தோட ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எர்த்தோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்லேட் ஸ்பியராய்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த சர்வே அண்டர்டேக்கன் ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் த மினரல் வெல்த். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ எந்த சர்வேயில் எர்த் சர்ஃபேஸோட மினரல் வெல்த்தெல்லாம் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய மினரல்ஸ்லாம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய சர்வே பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சர்வே நம்ம எப்படி சொல்வோம்னா மைண்ட் சர்வே அப்படின்னு சொல்லி வந்து அது மூலமாக தான் வந்து கண்டுபிடிப்போம் எவ்வளோ மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த சர்வேயில் முக்கியமான எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.